ஜனநாயகன் படத்தினுடைய அந்த சென்சார் பிரச்சனை என்ன காரணம்? இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா உங்க பார்வையில? எனக்கு தெரிந்து அதில் அரசியல் இல்லை. நான் மத்திய அரசினுடைய ஒரு அதிகாரியிடம் பேசினேன். அவர் இந்த துறையிலும் பணியாற்றிய ஒருவர். அவர் சொல்லுகிற தகவல் என்னவென்று சொன்னால், இது அரசியல் ஆக்கப்படுகிறது. அவர் ஒரு உதாரணம், நல்ல உதாரணம் சொன்னார். பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிற காரணத்தால் விஜய் படத்திற்கு இடையூறு என்று ஒரு நோக்கம் கற்பிக்கிறார்கள். அவர் என்ன சொன்னார்? பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் வேண்டிய ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் பாரத பிரதமருக்கே வேண்டியவர், நெருக்கமானவர் என்று கருதப்படக்கூடியவர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராலும் மதிக்கப்படுகிறவர், பாரத பிரதமராலும் மதிப்புக்குரியவராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். ம். அவருடைய ஜெயிலர் படத்திற்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார். அவர் ஜெயிலர் படத்திற்கு யுஏ தான் தயாரித்து தரப்பு வலியுறுத்தியது. ஆனால் கிடைத்தது என்ன? ஏ சர்டிபிகேட். ஏ சர்டிபிகேட். அதன் பிறகு அது கரெக்ஷனுக்கு போய் சில வெட்டுகளுக்கு பிறகு யுஏ கிடைக்குமா என்கிற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். ம். சொல்லப்போனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ரசிகர்கள் உண்டு. அதாவது 60 வயது வரை, சிறுவர்கள் 6லிருந்து 60 வரை. அவர் நடித்த படம் போலவே 6லிருந்து 60 வரை ரசிகர்கள் உண்டு. ம். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டியவர். அவருடைய படத்திற்கே அந்த பிரச்சனை வந்தது. என்ன காரணம்? ம். அதிக அளவில் வன்முறை காட்சிகள் இடம்பெற்றிருந்தது தான் காரணம். அதே பிரச்சனை தான் இந்த படத்துக்கும் என்று தான் கேள்விப்பட்டதாக அந்த அதிகாரி என்னிடம் தெரிவித்தார். ம். ஆகவே ஒரு படத்திலே வன்முறை காட்சிகள் அதிகம் இருக்கும்போது, அல்லது ஒரு தரப்பினரையோ ஒரு புண்படுத்துகிற வகையிலோ, அல்லது என்னென்ன வகையான ஆட்சேபகரமான அம்சங்கள் என்று ஏ, பி, சி, டி என்று இருக்கின்றன. இவையெல்லாம் இருக்கிற பட்சத்தில் ஏ சர்டிஃபிகேட்டுக்குன்னு சில பகுதிகள் இருக்கிறது. சில பகுதிகள் வெட்டப்பட வேண்டும். அது ம். ஆட்சேபகரம். ம். இப்படி இருக்கக்கூடிய காட்சிகள் பற்றி எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துரைக்கப்பட்டு அதன் பிறகு ரிவைசிங் கமிட்டிக்கு இது போக வேண்டும் என்று 2 உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ம். அதன் பிறகு இது போயிருக்கிறது. நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. நீதிமன்றமும் சில கேள்விகளை சென்சார் போர்டை நோக்கி கேட்டிருக்கிறது. 2வது, இந்த தேதியில் தான் படம் ரிலீஸ் ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்த முடியாது என்று சென்சார் போர்டு தரப்பிலே தெரிவிக்கிறார்கள்.